மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைத்து மாணவர்களுக்கும் காலை வணக்கங்கள். மூத்தம்மா என்று சொல்லப்படுகின்ற பிரதானமான சிறுகதை பகுதியை அடிப்படையாக கொண்டு நேற்றைய இறுதி வகுப்பில் கிராமப்புற வாழ்வியல் அம்சங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கேள்வியும், அடுத்தது மூத்தம்மா என்ற சிறுகதையை ஆதாரமாக கொண்டு அதில் வருகின்ற பிரதான கதாபாத்திரங்களாகிய மூத்தம்மா, அடுத்த பேரன் காசிம் ஆகியோருடைய கதாபாத்திரங்களுடைய குணப்பண்புகளை விளக்க என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதானமான கேள்விக்கான விடை நேற்றைய இறுதி வகுப்பில் என்ன செய்யறா பார்க்கப்பட்டது. இன்றைய வகுப்பில் மூத்தம்மா என்று சொல்லப்படுகிற சிறுகதை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய ஏனைய கட்டுரை வினாக்களுக்கான விடைகளை நாங்கள் என்ன செய்வோம் என்றால் பார்த்து கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. அடுத்த ஒரு கேள்வி இருக்குது. மூத்தம்மா என்ற சிறுகதை ஆதாரமாக கொண்டு, அதாவது மூத்தம்மா என்று சொல்லப்படுகின்ற சிறுகதை ஆதாரமாக கொண்டு மூத்தம்மாவினுடைய அந்த ஆளுமைத்தன்மையை இந்த சிறுகதை பகுதியை ஆதாரமாக கொண்டு தெளிவுபடுத்துக என்று சொல்லப்படுகிற கேள்வி. அதாவது மூத்தம்மா ஆளுமைகளுடைய உறைவிடம். மூத்தம்மா ஆளுமைகளின் என்ன இடம் என்றால் உறைவிடம் என்ற அந்த கருத்தை இந்த சிறுகதை பகுதியை ஆதாரமாக கொண்டு தெளிவுபடுத்துகின்றது. அதாவது மூத்தம்மா ஆளுமைகளினுடைய உறைவிடமாக இருக்கிறார். அந்த ஆளுமைகளினுடைய உறைவிடமாக இருப்பதற்கான ஆதாரத்தை இந்த சிறுகதை அடிப்படையாக கொண்டு என்ன செய்யறா குறிப்பிட்டு கொள்ளுதல் வேண்டும். அதாவது மூத்தம்மா ஒரு ஆளுமை தன்மைகளை உடைய ஒரு சிறந்த ஒரு மருத்துவச்சியாக தொழிற்படுகின்றார். அந்த ஆளுமை தன்மைகள் இந்த சிறுகதையின் வாயிலாக எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்றன அல்லது எவ்வாறு தெளிவுபடுத்தப்படுகின்றன என்பதை நாங்கள் என்ன செய்வோம் என்றால் குறிப்பிட்டு கொள்ள வேண்டும். மூத்தம்மா ஆளுமைகளினுடைய உறைவிடம் இக்கூற்றை இச்சிறுகதை பகுதியை ஆதாரமாக கொண்டு தெளிவுபடுத்துக. அதாவது மூத்தம்மா ஆளுமைகளினுடைய உறைவிடம் என்ற கருத்தை இச்சிறுகதை பகுதியை ஆதாரமாக கொண்டு என்ன செய்யறால் தெளிவுபடுத்துக என்று சொல்லப்படுகின்ற ஒரு கேள்வி. மூத்தம்மா அதாவது ஆளுமைகளின் உறைவிடம் என்றால் அதை 3 விதமான கோணங்களில் பார்க்கலாம். ஒன்று, மூத்தம்மாவிடம் காணப்படுகின்ற தனிப்பட்ட ஆளுமைத்தன்மைகளை குறிப்பிடலாம். மூத்தம்மாவிடம் காணப்படுகின்ற தனிப்பட்ட ஆளுமைத்தன்மைகளை குறிக்கலாம். அடுத்தது, மூத்தம்மாவிடம் காணப்படுகின்ற அந்த சமூக ஆளுமைத்தன்மையை குறிப்பிடலாம். அதேவேளை மூத்தம்மாட்ட இருக்கின்ற குடும்ப ரீதியான அந்த ஆளுமைத்தன்மையையும் நாங்கள் என்ன செய்ய முடியும் என்றால் குறிப்பிட்டு கொள்ள முடியும். 3 விதமான கோணங்களில் இந்த கேள்விக்கான விடையை நாங்கள் எழுதி கொள்ள வேண்டும். ஒன்று, மூத்தம்மாட்ட இருக்கின்ற தனிப்பட்ட ஆளுமைகள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயம். அடுத்தது, மூத்தம்மாவிடம் இருக்கின்ற அந்த குடும்ப ஆளுமை என்று சொல்லப்படுகின்ற விடயம். அடுத்த, மூத்தம்மாட்ட இருக்கின்ற அதாவது சமூக ஆளுமை, தனிப்பட்ட ஆளுமை தன்மையை சொல்லலாம். அடுத்தது, சமூக ஆளுமை தன்மையை குறிப்பிடலாம். அடுத்தது, குடும்ப ஆளுமை தன்மை என்று சொல்லப்படுகின்ற 3 விதமான கோணங்களில் இந்த கேள்விக்கான விடையை நாங்கள் என்ன செய்வோம் என்றால் தயார்படுத்தி கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. மூத்தம்மா அவர்கள் என்ன செய்கிறார் என்றால் ஒரு தனிப்பட்ட ஆளுமைத்தன்மை உடையவராக இருப்பதற்கு என்ன எழுதலாம் என்றால் தினசரி வேலைகளை என்ன செய்கிறார் கச்சிதமாக செய்யக்கூடிய இயல்பினை உடையவராக இருக்கிறார். அதாவது மூத்தம்மாவுடன் காணப்படுகின்ற அந்த ஆளுமை தன்மைகள்லாம் பேரன் காசிம் என்ன செய்கிறார் தன்னுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கு மூத்தம்மாட்ட இருந்த அந்த தனிப்பட்ட ஆளுமைகள் பிரதான ஒரு காரணமாக காணப்படுகின்றன. அதாவது அவர்கிட்ட இருந்த மூத்தம்மாட்ட இருந்த அந்த தனிப்பட்ட ஆளுமைகள், அதாவது எந்த காரலையும் கழித்து கொண்டு நடக்கின்ற அந்த மனோதைரியத்தை பார்த்துத்தான் பேரன் காசிம் என்ன செய்யிருக்கான் முன்னேறி இருக்கிறான்னு சொல்லப்படுகிறது. அவ இங்கே பார்த்தீங்களா மூத்தம்மாட்ட இருக்கின்ற அந்த தனிப்பட்ட ஆளுமைதான் அங்கு என்ன செய்யறா செல்வாக்கு செலுத்தி இருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளலாம். தனிப்பட்ட ஆளுமை என்றால் என்னென்றால்
மூத்தம்மாட்டை இந்த கேருளையும் கிழித்து கொண்டு நடக்கின்ற அந்த ஒரு அந்த மனோதைரியம் இருக்குது. அந்த மனோதைரியம் அவர்கிட்ட இருந்த ஒரு தனிப்பட்ட ஆளுமைத்தன்மை என்ற வெளிப்பாடாக இருக்குது. ரெண்டாவது முக்கியமானது, தினசரி வேலைகளை கச்சிதமாக செய்யக்கூடிய அந்த இயல்பினை உடையவராக என்ன செய்யறாண்டா கருதப்படுகிறார். தினசரி வேலைகளை கச்சிதமாக செய்யக்கூடிய அந்த இயல்புத்தன்மை உடையவராக நாங்கள் யாரை கருதலாம் என்றால் மூத்தம்மா அவர்களை கருதி கொள்ள முடியும். அதேபோல் பேரன் காசிம் தன்னுடைய வாழ்க்கையிலே முன்னேறி வருவதற்கு அந்த மூத்தம்மாவினுடைய அந்த ஆளுமை தன்மைகள்லாம் எப்போவுமே பிரதான காரணமாக இருக்கிறது. ஏனென்றால் புராண காலத்து அரசுகள் பற்றியும் ராஜவம்சத்து மாதர்கள் பற்றியும் பள்ளிக்கூடத்தில் கதை சொல்லுகின்ற போதெல்லாம் மூத்தம்மாவின் நினைவு அவனுக்கு பளிச்சென தோன்றும் என்று சொல்வதனூடாக அந்த மூத்தம்மாவினுடைய அந்த தனிப்பட்ட ஆளுமை தன்மைகள்லாம் அவன் தன்னிடம் இருந்த அந்த பயந்தாங்கொள்ளி பட்டத்தை தகர்த்தெறிந்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஒரு பிரதான காரணகர்த்தாவாக திகழ்ந்திருப்பதை குறிப்பிடலாம். அடுத்தது சமூக ஆளுமை என்று பார்த்தீங்கன்னா, அதாவது சமூகத்தில் மூத்தம்மா அவர்கள் ஒரு பிரதானமான வகிபங்கை ஆற்றுவதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்துக் கொள்ளலாம். எவ்வாறென்றால் ஒரு முடிசூடாத குட்டி ராணியாகவும் ஒரு பொது மனுஷியாகவும் மூத்தம்மா அவர்கள் என்ன செய்ய திகழ்ந்து வாரார். ஒரு முடிசூடாத ஒரு குட்டி ராணியாகவும் ஒரு பொது மனுஷியாகவும் மூத்தம்மா அவர்கள் என்ன செய்ய திகழ்ந்து வாரார். ஏன் அதில் திகழ்ந்து வாராண்டோ, அதாவது அந்த கிராமத்தை பொறுத்தவரை ஒரு மருத்துவச்சி மாதிரி என்ன செய்யண்டா தொழிற்படுவதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளலாம். ஒரு பொது மருத்துவச்சியாக தொழிற்படுவதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்துக் கொள்ளலாம். ஒரு பொது மருத்துவச்சியாக தொழிற்படுவதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளலாம். அவை ஒரு பொது மருத்துவச்சியாக தொழிற்படுற ஒரு விடயமெண்டா என்னவா இருக்கும் என்றால், அதாவது அந்த ஊரில் என்ன செய்யண்டா பிரசவம் முதலான விடயங்களை பார்க்கின்ற ஆளுமை தன்மை உடைய ஒரு பொது மனுஷியாக என்ன செய்யலாண்டா குறிப்பிடப்படுவதை அவதானிக்கலாம். மூத்தம்மா அவர்கள் ஒரு சமூகத்தினுடைய ஒரு ஆளுமை தன்மை உடையவராக காணப்படுகிறார். அந்த சமூகத்தினுடைய ஆளுமை தன்மை உடையவராக காணப்படுவதற்கு அதில் குறிப்பிடப்பட்ட கருத்து என்னவா இருக்கும் என்றால், ஒரு முடிசூடாத குட்டி ராணியாக இருக்கின்றால் ஒரு மருத்துவச்சி மாறி தொழிற்படுகின்ற அந்த வல்லமை உடையவராக இருக்கிறார். அதனால தான் அவ்வாறாத்தா வீங்கிய வயிற்றோட வந்து சொல்லுகிறார். மூத்தம்மாவை பார்த்து சொல்றா, நீங்கள் தான் மாமி என்ற தலைப்புள்ளியை ஏந்த வேண்டும் என்று சொல்லப்படுவது அவருடைய அந்த மருத்துவச்சி பண்பை தெளிவுபடுத்துவதாக காணப்படுகிறது. அது மட்டுமல்லாது அக்கம் பக்கம் யாருக்கு நோய் ஏற்பட்டால் கூப்பிடாத வைத்தியரா ஓடி போய் மருத்துவம் செய்கிறது. அக்கம் பக்கம் யாருக்கு நோய் ஏற்பட்டால் கூப்பிடாத ஒரு வைத்தியரா ஓடி போய் மருத்துவம் பார்த்து கொள்வதும் என்னவாயிருக்கண்டால், அதாவது மூத்தம்மா அவர்களிடம் காணப்படுகின்ற அந்த சமூக ஆளுமை தன்மையினுடைய வெளிப்பாடாகவே அமைந்து உள்ளது. அடுத்தது குடும்ப ஆளுமையை நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது, மூத்தம்மா அவர்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு பிரதானமான ஒரு குலவிளக்காக அந்த குடும்பத்தை முன்னெடுத்து செல்லுகின்ற ஒரு பொது மனுஷியாக இந்த சிறுகதையை பொறுத்தவரை என்ன செய்யறா சித்தரித்து காட்டப்படுகிறார். அதாவது பேரன் காசிம் மூத்தம்மாவுக்கு மூத்தம்மாண்ட அம்மம்மாவாக இருந்தாலும் ஒரு குடும்பத்தில் என்ன செய்யறாண்டா மூத்த வாப்பாவுக்கு துணையாகவும் பேரன் காசிமும் அதனுடைய அந்த தங்கச்சி மீதும் அதிகளவான அன்பினை உடையவராக என்ன செய்யறாண்டா காணப்படுகின்றார். அந்த குடும்பத்தை முன்னேற்றி செல்வதற்கு அந்த மூத்தம்மாண்டு சொல்லப்படுகின்ற அந்த பாத்திரம்தான் பிரதானமான வகி பங்கு என்ன செய்யறாண்டா ஆற்றுகிறது. மூத்த வாப்பா இருந்தாலும் அந்த குடும்பத்தில் அக்கறை உடையவராகவும் அந்த குடும்பத்தினுடைய எல்லாருக்கும் வழிகாட்டுகின்ற அந்த ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு ஆளுமை தன்மை உடையவராக இந்த சிறுகதையில் மூத்தம்மா அவர்கள் சித்தரித்து காட்டப்படுவதை அவதானித்துக் கொள்ளலாம். ஏனென்றால் மூத்த வாப்பா இருக்கின்றார், பேரன் காசிம் இருக்கின்றார், பேரன் காசிமின் தங்கச்சி இருக்கின்றார். இவ்வளா பேரையும் என்ன செய்யண்டா அந்த பேரப்பிள்ளைகள் மீது அதிகளவான அந்நியோன்யத்தை காட்டி அவர்களை வாழ்க்கையிலே முன்னேற்றி செல்வதற்கு பிரதானமான ஒரு குடும்பத்தின் தனி மனிதராக இருந்து அங்கு வழிநடத்தி செல்லுகின்ற அந்த குடும்ப ஆளுமை உடையவராக நாங்கள் மூத்தம்மா அவர்களை என்ன செய்யண்டால் இந்த சிறுகதையை பொறுத்தவரை ஆதாரப்படுத்தி கொள்ள முடியும். சரிதான? அவருக்கு தனிப்பட்ட ஆளுமை என்ற ஒரு விடயம் எழுத வேண்டும். அடுத்தது சமூக ஆளுமை என்று சொல்லப்படுற அடுத்த விடயம் எழுத வேண்டும்.
அடுத்தது குடும்ப ஆளுமை என்று சொல்லப்படுகின்ற 3 விடயங்களை ஆதாரமாக கொண்டு இந்த கட்டுரை கேள்வி என்ன செய்ய வேண்டாம், எழுதி செல்லப்பட வேண்டிய தேவைப்பாடு ஒன்று இருக்கின்றது. அவை எழுதிக்கொள்ளுங்க. கேள்விய மூத்தம்மா ஆளுமைகளினுடைய உறைவிடம். மூத்தம்மா ஆளுமைகளினுடைய உறைவிடம். மூத்தம்மா ஆளுமைகளினுடைய உறைவிடம். மூத்தம்மா ஆளுமைகளினுடைய உறைவிடம் என்பதற்கான ஆதாரபூர்வமான கருத்துக்களை குறிப்பிட்டு ஆதாரபூர்வமான கருத்துக்களை குறிப்பிட்டு ஆதாரபூர்வமான கருத்துக்களை குறிப்பிட்டு ஆதாரபூர்வமான கருத்துக்களை குறிப்பிட்டு சுருக்கமாக விளக்குக. ஆதாரபூர்வமான கருத்துக்களை குறிப்பிட்டு சுருக்கமாக விளக்குக. இந்த கேள்வியை தந்தால் இது ஒரு 15 புள்ளிக்கு வரக்கூடிய ஒரு பிரதானமான கட்டுரை கேள்வியாக என்ன செய்ய வேண்டாம் காணப்படும். மூத்தம்மா அவர்கள் ஆளுமைகளினுடைய அந்த உறைவிடம் என்றால் ஆளுமைகளை உடைய ஒரு தனி மனிதராக ஒரு தனி மனுஷியாக இருக்கின்றார் என்பதற்கான விடயங்களை நாங்கள் ஆதாரப்படுத்தி கொள்ள வேண்டிய தேவைப்பாடு ஒன்று காணப்படுகின்றது. அப்போ இதில் 3 விதமான ஆளுமை தன்மைகளை நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும். எழுதிக்கொள்ளுங்கள். மூத்தம்மா அவர்கள் தனிப்பட்ட ஆளுமை, சமூக ஆளுமை, குடும்ப ஆளுமை உடைய ஒரு பொதுமனுஷியாக சித்தரித்து காட்டப்படுவதை அவதானித்துக் கொள்ளலாம். அந்த வகையில் மூத்தம்மா அவர்கள் தனிப்பட்ட ஆளுமை உடையவர் என்பதற்கு தினசரி வேலைகளை கச்சிதமான முறையில் செய்து கொள்ளுவர் மட்டுமல்லாது எந்த காரிலையும் கிழித்துக்கொண்டு நடக்கின்ற மனோதைரியம் உடையவராகவும் இச்சிறுகதையிலே படைக்கப்பட்டுள்ளதை அவதானித்துக் கொள்ளலாம். மூத்தம்மாவினுடைய அந்த தனிப்பட்ட ஆளுமைகளை பார்த்தே
முத்தம்மாவினுடைய அந்த தனிப்பட்ட ஆளுமை தன்மைகளை பார்த்தே முத்தம்மாவினுடைய அந்த தனிப்பட்ட ஆளுமை தன்மைகளை பார்த்தே முத்தம்மாவினுடைய அந்த தனிப்பட்ட ஆளுமைகளை பார்த்தே பேரன் காசிம் வாழ்க்கையில் முன்னேறிக் கொள்வதற்கு உறுதுணையாக அமைந்த சிறப்பு பண்புகள் முத்தம்மாவிடத்து அதிகளவு காணப்படுவதை அவதானித்துக் கொள்ள முடியும். அடுத்த பந்தி சமூக ஆளுமை. முத்தம்மா அவர்கள் சமூக ஆளுமை உடையவராகவும் சமூகத்தில் ஆளுமை உடையவராகவும் சித்தரித்து காட்டப்படுவதை அவதானித்துக் கொள்ள முடியும். அந்த வகையில் ஒரு முடிசூடாத குட்டிராணியாகவும் ஒரு பொதுமனுஷியாகவும் முத்தம்மா அவர்கள் குறிப்பிடப்படுவது மட்டுமல்லாது அக்கம்பக்கம் யாருக்கு நோய் ஏற்பட்டால் கூப்பிடாத வைத்தியராக ஓடிப்போய் மருத்துவம் செய்கின்ற இயல்பு உடையவர் என்பது தெளிவுபடுத்தப்படுவதை அவதானித்துக் கொள்ளலாம். இதற்கு எடுத்துக்காட்டாக அவ்வாராத்தா அவர்கள் விங்கிய வயிற்றுடன் வந்து நீங்கள்தான் மாமி என்ற தலைப்புள்ளியை ஏந்தணும். என்று குறிப்பிடுவதன் வாயிலாக முத்தம்மாவினுடைய அந்த சமூக ஆளுமை தன்மையானது தெளிவுபடுத்தப்படுவதை அவதானித்துக் கொள்ளலாம். அடுத்த வந்தி முத்தம்மா அவர்கள் குடும்ப ஆளுமை உடையவராகவும் இக்கதையிலே அல்லது சிறுகதையிலே
படைக்கப்பட்டு உள்ளதை அவதானித்துக் கொள்ளலாம். அந்த வகையில் அந்த குடும்பத்தை பொறுத்தவரையில் மூத்தம்மா அவர்களே அந்த குடும்பத்தினுடைய பிரதானமான குடும்பத் தலைவியாக இருந்து எல்லா வேலைகளையும் திறமையான முறையில் செய்து கொள்பவர் மட்டும் அல்லாது பேரன் காசிமின் வாழ்க்கைக்கு உறுதுணையாக அமைகின்ற கதாபாத்திரமாக மூத்தம்மா அவர்களை குறிப்பிட்டு கொள்ள முடியும். பேரன் காசிம் அவர்கள் புராண காலத்து அரசிகள் பற்றியும் ராஜவம்சத்து மாதர்கள் பற்றியும் பள்ளிக்கூடத்தில் கதை சொல்லும் போதெல்லாம் முத்தம்மாவினுடைய நினைவு பளிச்சென தோன்றும். இவவை ஓர் அரசியாக கற்பனை செய்து கொள்வேன் என்று குறிப்பிடுவதன் வாயிலாக மூத்தம்மா அவர்கள் ஆளுமைத்தன்மை உடைய ஒரு அரசி போலவே அந்த குடும்பத்திற்கு காணப்பட்டு உள்ளார். இவ்வாறான இயல்புகளை வைத்து அவதானிக்கின்ற பொழுது மூத்தம்மா அவர்கள் ஆளுமைத்தன்மைகளின் உடைய உறைவிடமாகவே நாங்கள் கருதி கொள்ள முடியும். ஆளுமைத்தன்மைகளினுடைய உறைவிடமாகவே கருதி கொள்ள முடியும். அப்போ மூத்தம்மா என்று சொல்லப்படுகிற சிறுகதையை பொறுத்தவரை முதலாவது கேள்வி இயற்கை வர்ணனை சிறப்புகளை விளக்கு என்று சொல்கிற ஒரு கேள்வி. அடுத்தது இரண்டாவது கேள்வி இச்சிறுகதையை ஆதாரமாக கொண்டு கிராமப்புற வாழ்வியல் அம்சங்களை தொகுத்து விளக்கு என்று சொல்லப்படுகிற ஒரு கேள்வி. 21 விதமான கிராமப்புற வாழ்வியல் அம்சங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அடுத்தது இச்சிறுகதையில் வருகின்ற பிரதான கதாபாத்திரங்களாகிய மூத்தம்மா,
பேரன் காசிம் ஆகியோருடைய குணப்பண்புகளை சுருக்கமாக விளக்குக என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதானமான கேள்வி. அடுத்தொரு கேள்வி இப்போ இருக்குது, மூத்தம்மா ஆளுமைகளினுடைய உறைவிடம் என்பதற்கான அந்த ஆதாரங்களை குறிப்பிட்டு சுருக்கமாக விளக்குக என்று சொல்கிற கேள்வி. அடுத்தொரு கேள்வி இருக்குது, இச்சிறுகதையிலே ஓட்டமாவடி அரபாத் அவர்களால் கையாளப்பட்ட மொழி நடை சிறப்பு என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதானமான 10 மார்க்ஸுக்கு வரக்கூடிய கேள்வி. அதாவது மூத்தம்மா என்ற சிறுகதையை அடிப்படையாக கொண்டு ஓட்டமாவடி அரபாத் அவர்களால் கையாளப்பட்ட மொழி நடை சிறப்பு என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதானமான கேள்வி. அதாவது எந்த ஒரு சிறுகதை ஆசிரியரும் அந்த சிறுகதையை வாசகரை கவருகின்ற நோக்கத்தோடு எழுதுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர் ஒரு சிறப்பான ஒரு மொழிநடை சிறப்பினை கையாண்டு உள்ளதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்துக் கொள்ளலாம். அந்த வகையில் ஓட்டமாவடி அரபாத் என்று சொல்லப்படுகின்ற இந்த சிறுகதையினுடைய ஆசிரியரும் ஒரு சிறந்த ஒரு மொழிநடை சிறப்பினை இந்த சிறுகதையிலே கையாண்டு உள்ளதை நாங்கள் அவதானித்து கொள்ள முடியும். அந்த வகையில் முதலாவது பார்த்தீங்கள் என்றால், கதையினுடைய மைய கருத்திற்கு ஏற்றாற்போல கதையினுடைய அந்த பிரதானமான மைய கருத்துக்கு ஏற்றாற்போல மட்டக்களப்பிலே இருக்கின்ற ஓட்டமாவடி என்று சொல்லப்படுகின்ற அந்த கிராமத்தை அடியொற்றி அங்கே இருக்கின்ற அந்த கரையோர பிரதேசத்தை ஒட்டிய ஒரு இடத்தை கதை நிகழும் இடமாக கொண்டு என்ன செய்கிறாண்டா இந்த சிறுகதையை நகர்த்தி சென்றதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. ஓட்டமாவடி என்று சொல்லப்படுகிற இடம் கரையோரத்தை சேர்ந்த ஒரு பிரதேசமாக இருக்குது. அந்த கரையோரத்தை சேர்ந்த பிரதேசத்தை அடிப்படையாக கொண்டு அங்கே வாழுகின்ற மக்களினுடைய அந்த வாழ்வியல் கோலத்தை வெளிப்படுத்துவதாகவும் மூத்தம்மாவினுடைய ஆளுமை தன்மைகளை வெளிப்படுத்துகின்ற முகமாகவும் இந்த சிறுகதை ஆக்கியமை என்னவாக இருக்கின்றால் பிரதானமான ஒரு விடயமாக இருக்கும். அதே மாதிரி அடுத்த 2வது பாயிண்ட்ஸ் என்னென்றால், அதாவது கதை ஆசிரியரின் கூற்றுக்கு இடம் இல்லாத வகையில் கதை சொல்லியான அந்த பேரன் காசிம் கதையை நகர்த்துகின்ற பொழுது தன்னுடைய உள்ளத்து உணர்வுகளை அப்படியே என்ன செய்கிறாண்டால் கொட்டி விடுகின்ற அந்த பாங்கில அந்த சிறுகதையினுடைய அந்த நகர்வு அந்த மொழி ஆட்சி கையாளப்பட்டுள்ளதை அவதானித்துக் கொள்ளலாம். அடுத்தது உரையாடல் வடிவினை செம்மைப்படுத்தி, அதாவது ஒரு ஆள் கேள்வி கேட்க மற்றவர் விடை கொடுக்கின்ற பாங்கில இந்த சிறுகதை நகர்த்தி செல்லப்பட்டமையும் என்னவாயிருக்கும் என்றால் ஒரு வகையான மொழிநடை சிறப்பினுடைய தாற்பயமாக இருக்கிறது. அதாவது மூத்தம்மா பேரன் காசிம் என்று சொல்லப்படுகிற 2 கதாபாத்திரங்களினுடைய அந்த உரையாடல் வாயிலாகத்தான் இந்த சிறுகதையானது நகர்த்தி செல்லப்படுவதையும் நாங்கள் அவதானித்துக் கொள்ளலாம். அடுத்தது சிறு சிறு வாக்கியங்கள் கதை முழுவதும் என்ன செய்யறால் விரவி இருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளலாம். அடுத்தது இந்த சிறுகதையில் அதிகளவான தமிழ் சொற்கள் கையாளப்பட்டுள்ளது மட்டுமல்லாது இடையே வடமொழி சொற்களும் ஆங்கில மொழி சொற்களும் அரபு மொழி சொற்களும் கையாண்டுள்ளதை நாங்கள் அவதானித்துக் கொள்ள முடியலாம். அதாவது இந்த சிறுகதையில் பார்த்தீங்கன்னா அதிகளவான தமிழ் சொற்கள் கையாளப்பட்டுள்ளது மட்டுமல்லாது அதே மாதிரி வடமொழி சொற்களும் ஆங்கில மொழி சொற்களும் அரபு மொழி சொற்களும் அங்கே என்ன செய்யறால் கதையின் இடையே கையாளப்பட்டுள்ளதை நாங்கள் ஆதாரப்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது இச்சிறுகதையில் பார்த்தீங்களென்றால் இயற்கை வர்ணனை சிறப்புகளை ஆசிரியர் கச்சிதமான முறையில் வெளிப்படுத்தியது மட்டுமல்லாது தேவையான இடங்களில் உவமை உருவக அணி சிறப்புகளையும் கையாண்டு உள்ளதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்துக் கொள்ள முடியும். உவமை உருவக அணி சிறப்புகளையும் கையாண்டு உள்ளதை என்ன செய்யலாம் என்றால் அவதானித்துக் கொள்ள முடியும். அதே மாதிரி இந்த சிறுகதையின் ஆரம்பம், அந்த சிறுகதையினுடைய வளர்ச்சி, அந்த சிறுகதையினுடைய முடிவை அவதானிக்கின்ற பொழுது அந்த சிறுகதையினுடைய முடிவு வாசகர் மனதில் ஒரு எண்ணத்தை என்றால் ஒரு பரிதாப உணர்வினை அல்லது ஒரு அவலத்தை அல்லது ஒரு கவலையை ஏற்படுத்துகின்ற விதமாக காணப்படுவதையும்
நாங்கள் இந்த சிறுகதையில் ஆதாரமாக குறிப்பிட்டு கொள்ளலாம். அதேவேளை அந்த ஓட்டமாவடி என்று சொல்லப்படுகின்ற அந்த கிராமத்தினுடைய மண் வாசனை தன்மையை எடுத்து வெளிப்படுத்துகின்ற முகமாகவும் அந்த சிறுகதையினுடைய அந்த நகர்வு தன்மை அவதானித்து உள்ளதை நாங்கள் என்ன செய்ய வேண்டாம் இந்த சிறுகதையில் குறிப்பிட்டு கொள்ள முடியும். இவ்வாறு இந்த சிறுகதையில் ஓட்டமாவடி அரபாத்தவர்கள் ஒரு சிறந்த ஒரு மொழி நட சிறப்பினை கையாண்டு உள்ளதை இந்த சிறுகதையை வைத்து நாங்கள் என்ன செய்ய வேண்டாம் ஆதாரப்படுத்தி கொள்ள முடியும். இவ்வாறு இந்த சிறுகதையில் வார மொழி நட சிறப்பென்று சொல்லப்படுகின்ற விடயமும் இருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளலாம். இன்று இவ்வளா பகுதியுடனும் இந்த வகுப்பினை பூரணப்படுத்துகிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்தித்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.